திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் காமதேனுவின் முத்தம் என்கின்ற நாவலை இன்றிலிருந்து கேட்போம். அதற்கு அவர் எழுதிய முன்னுரையை இப்பொழுது கேட்போம். வணக்கம். காலச்சக்கரம் நரசிம்மாவாகிய எனது அடுத்த படைப்பு காமதேனுவின் முத்தம் என்பதாகும். என் புதினங்களை நீங்கள் முன்பே படித்திருந்தாலும் இந்த புதிய நாவல் சற்று வித்தியாசமானது. முதல் முறையாக ஸ்ரீ பதிப்பகத்திற்கு நான் எழுதும் புதினம் இது. வழக்கமாக சரித்திரம் ப்ளஸ் மர்மம், ஆன்மீகம் ப்ளஸ் மர்மம், அரசியல் ப்ளஸ் மர்மம், குடும்பம் ப்ளஸ் மர்மம் என்று புதினங்களை புனைந்து வரும் நான் பெண்களால் நடத்தப்படும் இந்த பதிப்பகத்திற்கு பெண்களை மிகவும் ஈர்க்கும் காதலே காதல் ப்ளஸ் மர்மம் என்கின்ற என் வழக்கமான ஃபார்முலாவுடன் கையாண்டிருக்கின்றேன். ஆங்கில இலக்கியத்தின் பின்பாக ஓடிக்கொண்டிருந்த என்னை என்னுடைய தாய் நாவலாசிரியர் கமலா சடகோபன் தான் தமிழ் இலக்கியத்தின்பால் திருப்பிவிட்டார். ஆங்கில மாதவியின் பின்னால் ஓடிக்கொண்டிருந்த நான் தமிழ் கண்ணகியை நாடி வந்தேன். ஆங்கில நீரையும் தமிழ் பாலையும் பிரித்து பருகும் அன்னப்பறவையாக இருந்த நான் தமிழுக்கு மட்டும் தொண்டாற்றும் காலத்திரை எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். என் தந்தை சித்ராலயா கோபு பல வெற்றி திரைப்படங்களை எழுதியவர். கல்யாண பரிசு, காதலிக்க நேரமில்லை, உத்தரவின்றி உள்ளே வா, கலாட்டா கல்யாணம், காசைதான் கடவுளடா துவங்கி பாட்டு சொல்லாய் தட்டாதே என்கின்றவரை பல நகைச்சுவை விருதுகளை அளித்தவர் அவர். எனக்கும் ஒரு கட்டத்தில் திரைப்பட மோகம் வந்தது. ஆனால் என் அம்மாவின் அனுமதி அதற்கு கிடைக்கவில்லை. எனவே சின்ன திரையில் கிருஷ்ணா காட்டேஜ், அபிராமி, வித்யா போன்ற தொடர்களை எழுதினேன். ஆயினும் திருப்தி கிட்டவில்லை. சோர்ந்து போயிருந்த என்னை என் அம்மாதான் ஊக்குவித்து காலச்சக்கரம் என்கின்ற அரசியல் மர்ம நாவலை எழுதத் தோண்டினார். இதுவே என் முதல் நாவல். தொடர்ந்து ரங்கராட்டினம் என்கின்ற ஆன்மீக மர்மம், சங்கதாரா, பஞ்சநாராயண கோட்டம், கர்ண பரம்பரை, குபேரவனக்காவல் மற்றும் அந்தப்புறம் புகாதே அறிஞ்சா என்று தொடர்ந்து எழுதி வருகின்றேன். காமதேனுவின் முத்தம் என்பது என் 8வது நாவல். புராண கால மிருகங்களான யாழி, காமதேனு, புருஷா மிருகம், ஹம்சபட்சி போன்றவை என்னை பெரிதும் கவர்ந்தவை. குறிப்பாக நவராத்திரி குழுவில் அழகிய பெண் முகத்துடனும் பசுமாட்டின் உடலுடனும் மயில் தோகையுடனும் காணப்படும் காமதேனு பொம்மையை பார்க்கும் பொழுதெல்லாம் என்னுள் ஒருவித பரவசம் பரவும். பெண்மையின் கம்பீரத்தை முகத்திலும், கோமாவின் தாராளத்தை உடலிலும், மயிலின் அழகை தோகையிலும் கொண்டுள்ள காமதேனுவைப் போல் ஒவ்வொரு பெண்ணும் தனது சுற்றத்தை வாழ வைக்கிறாள் என்பதுதான் புராணங்களின் செய்தி. காமதேனுவை பற்றி பல ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டுள்ளேன். நான் நிர்வாக ஆசிரியராக பணிபுரியும் த ஹிந்து ஆங்கில நாளேட்டின் சின்னத்திலும் காமதேனு காணப்படுவதால் ஒருவேளை எனக்கு அதன் மீது ஒருவித பற்று ஏற்பட்டதோ என்னவோ. இந்த நாவலின் முக்கியமான பாத்திரமே காமதேனுதான். நம்மை சுற்றி பரவியுள்ள தெய்வீகம் அவ்வப்பொழுது நமக்கு சூசகமான தகவல்களை தெரிவித்து கொண்டுதான் இருக்கின்றது. நாம் தான் அதை புரிந்து கொள்ள தவறி வருகின்றோம். இந்த நாவலில் தெய்வீகம் சற்று வெளிப்படையாகவே தனது சூசக தகவல்களை தெரிவித்து வர அதை நன்கு பயன்படுத்தி கொள்கின்றது ஒரு குடும்பம். ஒரு கட்டத்தில் அவர்கள் அந்த பலன்களை தொடர்ந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற பேராசையில் தவறுகளும் செய்கின்றனர். காமேஷ் என்கின்ற வாலிபனுக்கு தேனுகா என்ற பெண்ணுக்கும் இடையே காதல் தோன்றிவிட அவர்களது முதல் முத்தம் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி விடுகிறது. தெய்வீகம் அவர்களது காதலுக்கு எதிராக நிற்கின்றது. மனித சக்தி, தெய்வீக சக்தி ஆகியவற்றை கடந்து அவர்களுடைய காதல் நிறைவேறியதா? தொடர்ந்து கேளுங்கள். 1000 நாவல்களை எழுதி நூலகத் தட்டுகளில் தூசி படைந்து கிடப்பதை விட 4 நாவல்களை எழுதினாலும் அவை அடுத்த தலைமுறையின் கரங்களில் தவழ வேண்டும் என்று விரும்புகின்றேன். செய்தித்தாள் பணியில் இருப்பதால் வருடத்திற்கு 1-2 நாவல்களோடு நிறுத்திவிடுகின்றேன். ஓய்வுக்கு பிறகே நிறைய எழுத திட்டமிட்டுள்ளேன். எனவே சிறகுகள் பதிப்பகம் என்கின்ற பெயரில் குடும்ப நாவல்களை வெற்றிகரமாக பதிவிட்டு வரும் ஸ்ரீ பதிப்பக சகோதரிகளின் இலக்கிய ஆர்வம் என்னை மலைக்க வைக்கின்றது. ஸ்ரீலட்சுமி என்று அவர்கள் எழுதுவதை என் அம்மா அறிந்திருந்தால் மிகவும் பெருமைப்பட்டிருப்பார். காரணம், அவர்கள் எனது அம்மாவின் குடும்ப நண்பர்கள். அவர்களுக்கு எழுதுவதை நான் பெருமையாக கருதுகின்றேன். இந்த நாவலை வெளியிடும் திருமதி உஷா ஸ்ரீனிவாசன், திருமதி லதா ஸ்ரீதர் மற்றும் இதை உருவாக்குவதில் உதவிய திருமதி சந்திரிகா, டிடிபி செய்த திருமதி சாந்தி ஆகியோர்களுக்கு என்னுடைய நன்றி.
எனக்கு தொடர்ந்து ஆதரவு நல்கி வரும் வாசகர்களுக்கும் நன்றி. இப்படிக்கு காலச்சக்கரம் நரசிம்மா. பதிப்புரை: ஸ்ரீலட்சுமி சகோதரிகளாக நாங்கள் முதல் முறையாக குறுகிய காலகட்டத்தில் வேகமாக வளர்ந்து வரும், அதே சமயம் தனக்கென பிரத்யேகமான பாணியை வைத்துக்கொண்டு மர்மம், காதல், ஆன்மீகம், சரித்திரம் என்று தன் படைப்புகளை வாசகர்களுக்கு கொடுத்து வரும் புகழ்பெற்ற நாவலாசிரியர் திரு காலச்சக்கரம் ஸ்ரீ நரசிம்மாவை எங்கள் ஸ்ரீ பற்பகத்தின் மூலம் அறிமுகப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். பெண்களால் மட்டுமே நடத்தப்படும் இந்த ஸ்ரீ பதிப்பகத்திற்கு கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் உங்களால் முடியும், கட்டாயம் ஜெயிப்பீர்கள் என்று எங்களை உற்சாகப்படுத்தி ஆதரித்து தன் படைப்பை எங்களுக்கு பதிப்பிக்க கொடுத்த அவருடைய பெருந்தன்மையை கட்டாயம் நாங்கள் பாராட்டியே தீர வேண்டும். அன்னாருக்கு எங்கள் அன்பு கலந்த நன்றிகள் உரித்தாகட்டும். இந்த புத்தகத்தை எங்களுடைய உறவினரும் குடும்ப நண்பருமாகிய ஸ்ரீ நரசிம்மாவுடைய தாயார், மதிப்பிற்குரிய மறைந்த புகழ்பெற்ற நாவலாசிரியை திருமதி கமலா சடகோபன் அவர்களுக்கும் அவரின் உற்ற தோழியும் எங்களுக்கு எழுத்தை அறிவித்து தமிழ் ஆர்வத்தை ஊட்டி வளர்த்த எங்கள் தாய் திருமதி சுபத்ரா ராமசுவாமி அவர்களுக்கும் இந்த புத்தகத்தை சமர்ப்பிக்கின்றோம். எங்களை தொடர்ந்து ஆதரித்து ஊக்குவிக்கும் பிரியா நிலையம் திரு ராஜசேகர் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் எங்கள் எழுத்துப் பணியிலும் பதிப்பகத்துறையிலும் துணை நின்றி வழிநடத்தும் திரு ஸ்ரீனிவாசன், திரு ஸ்ரீதர், திரு ரவி, திரு விஜயசாரதி, திரு ரஹ்மான் மற்றும் எங்கள் சகோதரி திருமதி சந்திரிகா ரவி, திருமதி ஜெயந்தி சாரதி, திருமதி சுபஸ்ரீ அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலச்சக்கரம் நரசிம்மாவுடைய புத்தகங்களை தொடர்ந்து படித்து ஆதரவு அனைத்தும் தர வாசக தோழமைகளுக்கு எங்களுடைய நன்றிகள். இக்கணம் ஸ்ரீலக்ஷ்மி சகோதரிகள். இப்பொழுது நாம் நம்முடைய புத்தகத்திற்குள் செல்வோமா? காமதேனுவின் மொத்தம் பகுதி 1. காமதேனுபுரி என்கின்ற கோவூர் ஒரு சிறிய கிராமம்தான். ஆனால் அதன் மையத்தில் இருந்த தேனுகாம்பாள் உடனுரை காமேஸ்வரரின் ஆலயம் மிகவும் பிரம்மாண்டமானதாக காண்பிக்கப்பட்டது. மொத்த கிராமத்தையும் திரட்டி கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் வைத்துவிடலாம் போல் இருந்தது. அந்த கோவிலின் மதிர்ச்சுவரில் பூச்சிகள் உதிர்ந்து உள்ளே அடுக்கி வைக்கிட்டிருந்த செம்மை இழந்திருந்த அந்த செக்கள் போவோர் ஒருவரை பார்த்து இழுத்து கொண்டிருந்தன. 9 அடுக்குகளை கொண்ட கோவிலின் ராஜகோபுரம் ஆங்காங்கே சிதைந்து உச்சியில் இருந்த மணல் கலசங்கள் கூட காணாமல் போயிருந்தன. சோழ மன்னன் எவரோ தனது பக்தி உணர்வையும் கலை ஆர்வத்தையும் உலகத்திற்கு பறைசாற்ற எண்ணி எழுப்பியிருந்த அந்த விஸ்தாரமான ஆலயம் இன்றைய பகுத்தறிவு பகலவன்களின் புறக்கணிப்பினால் பாதிக்கப்பட்டு வருமானமும் இல்லாதால் அறநிலையத்துறையின் அலட்சியத்திற்கும் ஆளாகியிருந்தது. கோவில் வாசலில் கட்டப்பட்டிருந்த மாவிலை தோரணங்களும் எலும்பு கூட்டுக்கு புடவை உடுத்தியது போல் காணப்பட்ட அந்த கிழவியின் கவிழ்க்கப்பட்ட மூங்கில் கூடையின் மீது பரப்பியிருந்த பூச்சரங்களும் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் கோவிலில் பூஜை நடைபெறுவதற்கான அறிகுறிகளே இல்லாமல் போயிருக்கும். உள்ளே கோவிலின் அர்ச்சகர் நாகநாத குருக்கள் தேனுகாம்பாளுக்கும் காமேஸ்வரருக்கும் அலங்காரம் செய்து கொண்டிருந்தார். காமதேனு வாகனத்தில் அமர்த்தப்பட்டிருந்த அந்த இருவரும் ஒரு காலத்தில் வைர வைடூரியங்களாலும் தங்க ஆபரணங்களினாலும் தங்களை அலங்கரித்து கொண்டு இருக்க வேண்டும். காரணம், சந்நிதிக்கு உள்ளே பொக்கிஷங்களை பத்திரப்படுத்துவதற்கென்று நிலவரை ஒன்று இருந்தது. விதேசி படையெடுப்புகளினாலும் சுதேசி லவுட்டுதல்களினாலும் நிலவரை சுத்தமாக வழித்து எடுக்கப்பட்டு எதற்கும் பிரயோஜனமில்லாமல் இருந்தது. வெறும் முத்து மற்றும் சம்கி வேலைப்பாடுகளுடன் கூடிய வெல்வெட் துணியை ஈசனுக்கு யாரோ மடமூந்து அளித்திருந்த பட்டுச்சேலையும் தேனுகாம்பாளுக்கும் சாற்றினால் அலங்காரம் பூர்த்தியாகிவிடும். நாகநாத குருக்கள் ஒரு இற்றுப்போன காசுகள் உதிர்ந்த ஹைதர் காலத்து காசு மாலையை அம்பாளுக்கு சாற்றினார். பெரிய வீட்டிலிருந்து கூடை நிறைய மலர் மாலைகளை அனுப்பி இருந்தனர் பெரிய வீட்டார். அந்த மாலைகளை கொண்டுதான் இன்றைய அலங்காரத்தை ஒப்பற்ற வேண்டும். அலங்காரம் செய்து கொண்டிருந்த நாகநாத குருக்களின் பார்வை காமதேனு வாகனத்தின் மீது விழுந்தது. பெரிய வீட்டார் இன்னும் சற்று நேரத்தில் கோவிலுக்கு வந்து விடுவார்கள். அவர்கள் வந்து தீப ஆராதனையை ஏற்றுக்கொண்ட பின் தான் உற்சவமூர்த்திகளை வெளியே மகாமண்டபத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். காமதேனு வாகனத்தின் கழுத்தில் நீலப்பட்டு துணி ஒன்றை போட்டு மாலைகளை சாற்றிய பொழுது தன்னையும் அறியாமல் அவருடைய கைகள் நடுங்கின. என்றும் இல்லாத திருநாளாக பரபரப்பும் படபடப்பும் அவரிடம் அதிகரித்தன. பெரிய வீட்டு பாண்டி சகோதரர்கள் மனங்களை காமதேனு
அன்று குளிர்விப்பாளா? பெரிய வீட்டார் வசித்து வந்த பாண்டிராஜ்யம் என்கின்ற மாளிகையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் அன்றாடம் வெறிச்சென்று காணப்படும் அந்த கோவிலில் அன்று மட்டும் சிறிது பரபரப்பு காணப்படுவதற்கான காரணத்தை அவசியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 18 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த கோவிலில் நடைபெறும் சுபகாய யாகம் நடைபெற இருந்தது. சுபகாய யாகம்தான் அந்த கோவிலின் தனி சிறப்பு. வேறு எங்குமே இத்தகைய யாகம் நடைபெற்று வருவதாக கேள்வியே கிடையாது. காமதேனுவை குறித்து செய்யப்படும் அந்த சுபகாய யாகம் ஊருக்கு வளத்தை கொழிக்கச் செய்யும் என்று கூறப்பட்டது உண்மைதான். ஆனால் ஒரு காமதேனு அங்காடி கூட இல்லாத அந்த கிராமத்தில் வளத்தையும் செல்வச் செழிப்பையும் காண வேண்டுமென்றால் அதற்குரிய இடமாக திகழ்ந்தது பாண்டிராஜ்யம் என்கின்ற பெரிய வீடார் வசித்த அந்த ஒரு வீடுதான். நீ எப்படி என்னை காண்கின்றாயோ நான் அப்படியே உனக்கு தோன்றுவேன் என்கின்ற கண்ணபரமாத்மா மட்டும் இப்படி கூறியதாக கருதிவிட வேண்டாம். பாண்டியராஜ்யம் வீடு கூட அப்படித்தான். அரண்மனையாக பார்ப்பவருக்கு அரண்மனையாகவே காட்சி தரும். நந்தவனமாக நோக்கினால் அழகிய தோட்டமாகவே தோன்றும். பண்ணை வீடு என்று நினைத்தால் இங்குமங்கும் ஓடியாடி ஏவல் புரியும் பண்ணையாட்கள் கண்ணில் படுவர். புராதன வீடு என்றால் அகன்ற திண்ணைகளுடனும் தூண்களுடன் கம்பீரமாக தோன்றும். இவை எதுவுமே வேண்டாம். சென்னை போயஸ் கார்டன் பகுதியில் ஆடம்பர குடியிருப்பாக அதை காண விரும்பினாலும் அப்படியும் நவீன மோசரில் எல்லா வசதிகளுடனும் நிற்கும். பெரிய குடும்பத்தின் அண்ணன் தம்பிகள் கூட்டாக வசித்ததால் ஒவ்வொரு தலைமுறையைச் சேர்ந்தவனும் தான் கற்றுணர்ந்த நவீன யுக்திகளை வசிக்கும் வீட்டில் வெளிப்படுத்தியதால் தான் இந்த கோலங்கள். கோவூர் கிராமமே பெரிய வீட்டாருக்குத்தான் சொந்தம் என்று கூறிவிடலாம். கிராமத்தைச் சுற்றி பறந்து விரிந்த பச்சை பசையிலென்ற வயல்கள் அனைத்துமே அவர்களுடையதுதான். கோவிலைச் சுற்றி இருந்த அக்ரஹார வீடுகள், அடுத்த சுற்றில் இருந்த குடியானவர்களின் வீடுகள், அதற்கும் அடுத்த சுற்றில் ஆங்காங்கே சிதறி கிடந்த குடிசை வீடுகள் எல்லாமே பெரிய வீட்டிற்கு சலாம் போடுபவை தான். கோவிலின் அழுதுபடியும் வெளிகளில் நடுவே உயர்ந்து நிற்கும் அந்த 3 அடுக்கு மாளிகைதான் பெரிய வீடு என்று ஊர் மக்களால் அழைக்கப்படும் பாண்டிராஜ்ய மாளிகை. பொதுவாக வேலையில்லாமல் இந்த பக்கம் போக பயப்படுவார்கள் ஊர் மக்கள். வம்பு வழக்கு நிலத்தகராறுகள் வந்தால் மட்டுமே மக்கள் பெரிய வீட்டை நாடிச் செல்வார்கள். கேட்டிலிருந்து வீட்டிற்கு செல்வதற்கு முன்பாக பறந்து விரிந்து வெட்ட வெளி ஒன்று காணப்படும். அதில் சகோதரர்களுக்கு இடையே உள்ள தலைமுறை வித்தியாசத்தை அறிவித்தபடியே ஒரு சாரட் வண்டி, ஒரு ஃபேட் கார், ஒரு மாருதி எஸ்டியும் மற்றும் ஒரு இனோவாவும் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். இவை தவிர 2-3 மாட்டு வண்டிகள் வேறு. அந்த திறந்த வெளியை கடந்து சென்றால் அழகிய தோட்டம் ஒன்று அந்த வீட்டை சுற்றி ஓடும். அந்த வீட்டின் மணப்பை மறைத்து கொண்டிருக்கும் பச்சை தாவணியாக அந்த தோட்டம் திகழும். தோட்டத்தின் மையத்தில் நீரூற்றின் நடுவே நீரை உமிழ்ந்தபடியே அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு மீனின் உருவம் காணப்படும். பாண்டிராஜ்யத்தின் சின்னமே கயல்தானே. தோட்டத்தை தாண்டி சென்றதும் வீட்டின் நுழைவு வாயிலில் இருபுறமும் மிகப்பெரிய திண்ணைகள் இருக்கும். நுழைவாயிலுக்கு முன்பாக ஒரு சிறிய இடைக்கழி. அதன் இருபுறமும் திருமலை நாயக்கர் மஹால் மாதிரி கரிய தூண்கள் 2 பக்கமும் நின்றிருக்கும். அந்த வாசல் வழியே உள்ளே நுழைந்தால் ரெடாக்சைட் தரைகளுடன் 2 பக்கமும் வெராண்டாக்கள் பிரிந்து செல்லும். அந்த ரெடாக்சைட் தரைகளில் தாயம், சொக்கட்டான், ஆடுபுலி ஆட்ட கட்டங்கள் செதுக்கப்பட்டு இருக்கும். 2 புற வெராந்தங்களுக்கு நடுவே பெரிய வெண்ணிலா முற்றம் விரிந்திருக்க கம்பங்களின் வரிசைகள் இருபுறங்களிலும் வழிந்து விழும் மங்களூர் ஓடுகள் அடுக்க கூரையை தாங்கி நிற்கும். முற்றத்தின் நடுவே பெரிய துளசி மாடம் ஒன்று நிற்க அதில் சதா சர்வகாலமும் அகல் விளக்கு ஒன்று ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். 2 பக்க வெராந்தாக்களும் நீண்ட முத்திரத்தின் முடிவில் மறுபுறம் இணையுமிடத்தில் மையத்தில் ஒரு இரும்பு கதவு இருக்கும். அந்த வீட்டில் பாண்டி சகோதரர்களின் உறுதியை பிரதிபலிக்கும் அந்த இரும்பு கதவை திறப்பதற்கே நல்ல வலு தேவை. அந்த கதவை திறந்தால் திறந்தவர்கள் மலைத்து போய் நிற்பார்கள். அந்த கதவு வரையில்தான் ஒரு கிராமத்து வீட்டின் லட்சணங்கள் கொண்டிருக்கும் பாண்டியராஜ்யம். வீட்டு கதவுக்கு அப்பால் 3 அடுக்குகளை கொண்ட நவீன மோசரில் கட்டப்பட்ட குடியிருப்பை காணலாம். பெரிய வீட்டை கட்டியவர் தான்தோணி பாண்டி, இவரது மனைவி பாஞ்சாலி, வரிசையாக செண்பக பாண்டி, செந்தூர பாண்டி, இசக்கி பாண்டி மற்றும் குணசேகர பாண்டி என்கின்ற 4 மகன்களையும் ரேணுகா என்ற மகளையும் பெற்றனர். 4 மகள்களுக்கு பின்புறத்தை இடித்து அடுக்குமாடி குடியிருப்பாக கட்டித்தந்திருந்தார் தாந்தோணி. வீட்டின் முகப்பை மட்டும் பழைய தோற்றத்திலேயே விட்டு வைத்து விட்டார்.
சலவை கற்களால் இழைத்து கட்டப்பட்ட அந்த குடியிருப்பில் ஏசி மிஷின்கள் குளிரை உமிழ்ந்து கொண்டிருக்கும். ஆனால் ஏசி மிஷின்களுக்கு அநேக நேரம் வேலையே இருக்காது. பாண்டிராஜ்யத்தின் 3 புறங்களிலும் சூழ்ந்திருக்கும் வயல்வெளிகளும் மரங்களும் இதமான காட்டை வீட்டிற்குள் அனுப்பும். கேட்டில் நிறுத்தப்பட்டிருக்கும் காவலாளிகளை தாண்டி வெட்ட வெளியிலும் தோட்டத்திலும் வேலை செய்து கொண்டிருக்கும் பணியாளர் கேள்விகளுக்கு பதில் தந்துவிட்டு நுழைவாயில் இடைக்கழி திண்ணையில் சித்திரகுப்தன் கணக்காக அமர்ந்து கணக்கு வழக்குகளை எழுதி கொண்டிருக்கும் சிவசேனனிடம் அனுமதி பெற்ற பிறகு இரும்பு கதவை கடந்து வீட்டில் உள்ளவர்களை சந்திக்க முடியும். அந்த அடுக்குமாடி வீட்டின் கீழ்த்தளத்தில் பெரிய பாண்டி என்கின்ற செண்பகப்பாண்டி தன் மனைவி அங்கேயர்கண்ணியுடன் வசித்து வந்தார். அங்கேயர்கண்ணி என்று ஊரால் அழைக்கப்படும் அங்கற்கண்ணி கண்டால் பெரிய பாண்டிக்கே கொஞ்சம் பயம். கண்களால் பேசியே மற்றவர்களை அடக்கிவிட வல்லவள் அவள். முதல் மாடியில் செந்தூர பாண்டியும் அவன் மனைவி கற்பகமும், 2வது மாடியில் இசக்கி பாண்டியும் அவன் மனைவி கலாவதியும் வசித்தனர். அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் 3வது மாடியிலிருந்து கர்ப்பிணியான தன் மனைவி தமயந்தியின் கையை ஆதூரத்துடன் பிடித்தபடியே கீழே செல்வதற்காக படிகளை நோக்கி கிடைந்தான். கடைசி பாண்டி குணசேகரன், எம்மாடி 3 மாடி இறங்கணுமே, இவ்வளவு உயரம் வீடு கட்டின உங்கள் அப்பாரு ஒரு லிஃப்ட் வச்சிருக்க கூடாதா? தமயந்தி சினுங்கினாள். அவர் பேரே தான் தோணி. எங்களை எல்லாம் கலந்து ஆலோசிக்காமல் தான் தோன்றிய தனமாவை அவர் வீடு கட்டினார். லிஃப்ட் வைக்கும்படி சொல்கிறதுக்கு எங்களுக்கு தோணலை. கவலைப்படாத, நீ பிரசவத்துக்குள்ளே லிஃப்ட் வச்சிடுறேன்னு பெரிய அண்ணன் சொல்லிடுச்சு. குணசேகரன் அவளை புன்னகையுடன் பார்த்தபடியே அவளுடன் படிகளில் இறங்கினான். 4 சகோதரர்களில் குணசேகரனே அழகன், நல்ல உயரமும் கம்பீரமும் கோதுமை நிறத்தையும் கொண்டவன். தமயந்தி சென்னையில் பெரிய டாக்டர் குடும்பத்தைச் சேர்ந்தவள்தான். குணசேகரனின் பணத்திற்கும் அழகிற்கும் மயங்கி கிராமாந்திரம் என்றாலும் பரவாயில்லை என்று அவளுடைய தந்தை பெண்ணை தந்துவிட்டார். தமயந்தியின் தாய் இறந்து விட்டதால் அவளை பெரியம்மா டாக்டர் ஜெகதாதான் கல்யாண ஏற்பாடுகளை முன்னின்று நடத்தினாள். ஏங்க, யாகம் முடியறதுக்கு ரொம்ப நேரமாகுமா? என்னால் இப்படி வயத்தை வச்சுக்கிட்டு மணிக்கணக்காக கோவிலுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்க முடியுமா என்று தமயந்தி கூறினாள். பேசியபடியே அவர்கள் 2வது தளத்தை அடைய குணசேகரனின் 3வது அண்ணன் இசக்கியும் அவன் மனைவி கலாவதியும் அவர்களுடன் சேர்ந்து கொண்ட. நல்லா சொன்னப்போ தமை, நீதானே இன்னைக்கு முக்கியம். 18 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற இந்த சுபகாய யாகத்தில் நம்ம குடும்பத்தைச் சேர்ந்த கர்ப்பிணி பொண்ணுங்க யாராவது இருந்தாங்க, அவங்களுக்கு காமதேனு காட்சி கிடைக்குமா? அதோட அவங்களுக்கு தெய்வம்சத்தோட குழந்தை பிறக்குமா? போன தடவை நம்ம வீட்டில் யாகம் கர்ப்பமடையில் அந்த யாகம் நடந்த பொழுது யாருமே கர்ப்பமடையில். 36 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த யாகத்தில் நம்ம மாமியாருக்கு காமதேனு காட்சி கிடச்சி தெய்வீகமாக பொண்ணு பிறந்துச்சான். அதுக்கப்புறம் தான் நமக்கெல்லாம் இவ்வளவு வசதி கிடச்சிதான். கலாவதி சற்றே பருத்த தன் தேகத்தை சிரமத்துடன் படிகளில் இறங்கியபடியே பேச, அதனால் மூச்சு வாங்க தொடங்கினாள். உங்கள் 3 பேரோட பிள்ளைகளை படிக்க ஊட்டிக்கே அனுப்பிட்டு இப்போ என் குழந்தைக்காக காத்திருக்கீங்க. போங்க அண்ணி, இவ்வளவு பெரிய வீட்டில் பசங்க விளையாடாமல் போர் அடிக்குது. ஏன் அண்ணி உங்கள் பிள்ளைங்களை வீட்டுக்கு அனுப்புனீங்க? ஆமாம், நாங்கள் பெற்றோம் 3 பேருக்கும் பொண்ணு இல்லை. காமதேனு பிறக்கும்னு எதிர்பார்த்தா அனுமாராக வந்து பிறந்திருக்கு. நீ வேணும்னா பாரு, உன் வயிற்றில் இந்த காமதேனுவே பிறப்பா. உன் பொண்ணு தெய்வ குழந்தையாக இருக்கும் பாரேன், கலாவதி சொல்ல தமயந்தி தன் கணவனை கனிவுடன் பார்த்தாள். தெய்வீக குழந்தையா? ஆமாம் தமை, நம்ம குடும்பத்தில் யாகம் நடக்கும்போது பெண் குழந்தை பிறந்தால் அதுக்கு தெய்வீக சக்தி இருக்கும்னு நம்பிக்கை. குடும்பத்தில் சுபிட்சம் பெருகுமா? குணசேகரன் சொல்ல தன் தம்பி விட்ட இடத்தில் இருந்து தொடர்ந்தாள் இசக்கி. ஆமாம்மா, யாகம் நடக்கிற சமயத்தில் நீ கர்ப்பவதியாக இருக்க. உனக்கு நிச்சயம் பொண்ணு தான் பிறக்கும் பாரேன், இசக்கி சொல்ல 4வரும் 2வது மாடி அடைந்தனர். என்ன தயாரா? கீழிருந்து பெரிய அண்ணி அங்கேயர்கண்ணியின் குரல் கேட்டது. அவளுக்கு பின்பாக கையில் மங்களப் பொருட்களுடன் நின்றிருந்தாள் 2வது அண்ணி கற்பகம். பெரிய அண்ணன் எங்கே? கடைசி சில படிகளை கடந்தபடியே குணசேகரன் கேட்டான். அவரும் செந்தூரமும் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டாங்க, நம்ம பின்னாடி வர சொன்னாங்க என்றபடி அங்கண்ணி கால் தண்டைகள் ஒலிக்க நடக்க அனைவரும் அவளை பின்தொடர்ந்தனர். தமயந்தி சற்று தயங்கினாள். கொஞ்சம் இருங்க, நான் பின்னாடி போயிட்டு வந்துடுறேன் என்றவள் கீழ்போர்ஷனின் டாய்லெட்டை நோக்கி நடந்தாள்.
குணசேகரன் அவள் பிரச்சனையை புரிந்து கொண்டு இரும்பு கதவை கடந்து முற்றத்து துளசி மாடத்தருகே நின்று அவளுக்காக காத்து கொண்டிருந்தான். டாய்லெட்டிலிருந்து வெளிவந்து கை கால்களை கழுவிக்கொண்டு நிமிர்ந்த பொழுது தமயந்தியின் கண்கள் சட்டென்று நிலை கொத்தி நின்றன. மூலையில் இருந்த இருட்டறையின் ஜன்னல் மேடையில் அமர்ந்து தலைவிரி கோலமாய் மாமியார் பாஞ்சாலி இவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். தமயந்தியின் கல்யாணம் முடிந்து புகுந்த வீட்டிற்குள் நுழைந்த போதுதான் அவளது மாமியார் சித்த சுவாதீனம் இல்லாதவள் என்கின்ற தகவலே இவளிடம் சொல்லப்பட்டது. அம்மா இல்லாத பெண் என்பதால் அவள் அப்பா பணக்காரமிடம் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இவளிடம் எல்லா தகவல்களையும் மறைத்துவிட்டு இருந்தார். ஆனால் கம்பீரமான தன் கனவின் அருகாமையில் தமயந்திக்கு இது ஒரு பெரும் குறையாக தோன்றவில்லை. பைத்தியக்கார மாமியார் என்பதால் அவள் அருகே செல்வதை தவிர்த்து விடலாம் என்கின்ற நிம்மதியே அவளுக்கு தோன்றியிருந்தது. குணசேகரனும் தமயந்தியும் பாஞ்சாலியின் கால்களில் விழுந்து ஆசி கோரிய பொழுது அவள் அதை உணராமல் இடி இடி என்று சிரித்து கொண்டிருந்தாள். பின்பு கூடியவரையில் பாஞ்சாலியின் கண்களில் படுவதையே தவிர்த்து வந்தாள் தமயந்தி. இப்பொழுது பாத்ரூம் போய்விட்டு வெளியில் வந்ததும் தன்னையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த மாமியாரை சங்கடத்துடன் பார்த்து சத்தம் செய்யாமல் அங்கிருந்து விலகுவதற்கு எத்தனம் செய்தாள் தமயந்தி. திடீரென்று பாஞ்சாலி தன் கைகளை ஜன்னல் கம்பிகளின் வழியாக வெளியே நீட்டி தமயந்தியை நோக்கி வீசினாள். புது மருமவளை உன்னை கோவிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்களா? வேண்டாம், அவங்களோட கோவிலுக்கு போகாத, உன் குழந்தை நாசமாக போயிடும். பாஞ்சாலி கிசுகிசுத்த குரலில் தமயந்தியை எச்சரித்தாள். தமயந்தி வெலவெலத்து போய் நின்றாள். முதல் முறையாக தன் மாமியார் பேசி கேட்கின்றாள். அவள் கோவிலுக்கு போகாதே, குழந்தை நாசமாக போயிடும் என்கிறாளே. அன்னிகளோ தெய்வாம்சம் உள்ள குழந்தை பிறக்கும் என்கிறார்களே. முன்னுக்கு பின் முரணாக இருக்கின்றதே இது. தமயந்தியின் முதுகுத்தண்டு சில்லிட்டு விட்டது. மாமியார் பாஞ்சாலி இவளை எச்சரிக்கிறாளா, இல்லை சாபமிடுகின்றாளா? பயத்தில் மேனி நடுங்க சற்று வேகமாகவே முற்றத்தில் காத்திருந்த குணசேகரனை நோக்கி நடந்தாள் அவள். என்னங்க, உங்கள் அம்மா என்கிட்ட பேசுனாங்க, குரலில் பீதியுடன் சொன்னாள். நிஜமாவா? வியப்புடன் மனைவியை பார்த்தான் குணசேகரன். அம்மாவோட குரலை கேட்டே 12 வருஷம் ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட எப்படி திடீர்னு பேசினாங்க? நீ யாருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்களா? பாத்ரூம் போயிட்டு கை கால்களை கழுவிட்டு திரும்பினேன். என்னையே வெறிச்சு பார்த்தாங்க. கைகளை ஜன்னல் வழியாக ஆட்டி புது மருமகளே கூப்பிட்டாங்க. அப்புறம் அபசகுணமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கோவிலுக்கு போகாத, உன் குழந்தை நாசமாக போயிடும்னு சபிச்சாங்க. தமயந்தியின் குரலில் வருத்தம் தொனித்தது. கண்கள் கலங்கின. சி, இதுக்கு போய் ஏன் இப்படி அழறந்தனோ? தமை, அவங்க தான் மறைக்கழண்டு கேஸுன்னு உனக்கு தெரியுமில்ல. கோவிலுக்கு போனால் குழந்தை எங்கேயாவது நாசமாக போகுமா? இதிலேயே நீ புரிஞ்சுக்கலாமே உங்கள் பைத்தியம்னு. வா, பேசாமல் கோவிலுக்கு போய் யாகத்தை ஆரம்பிச்சிட போகிறாங்க. தமயந்தியை சமாதானம் செய்தபடியே குணசேகரன் தொடர்ந்து நடக்க தமயந்தி மௌனமாக நடந்தாள். அவர்கள் இருவரும் கோவிலில் நுழைந்ததும் யாகம் நடைபெறும் மகா மண்டபத்தை நோக்கி நடந்தனர். 4 தூண்களை தாம்பு கயிற்றால் பிணைத்து பெரிய வீட்டு உறுப்பினர்கள் யாகத்தை பார்ப்பதற்காக சிறப்பு பகுதியை ஏற்படுத்தி இருந்தனர் கோவில் அலுவலர். அந்த பகுதியில் ஜமுக்காலம் விரிக்கப்பட்டு அலுவலக அறையிலிருந்து அல்மனாட் பெடஸ்டல் ஃபேனை அங்கே நிறுத்தி இருந்தனர். கயிற்றுக்கு வெளியே கிராம மக்கள் அமர்ந்திருந்தனர். பெரியவரே, யாகத்தை தொடங்கலாமா? நாகநாத குருக்கள் அனுமதி கோர பெரிய பாண்டி தன் மீசையை சுட்டு விரலால் நீவியபடியே தலையை அசைத்தார். சுக்லாம் பரதரம் என்று வெளியூரிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்த சிவாச்சாரியார்கள் சிலர் தங்கள் தலையில் குட்டிக்கொள்ள ஹோமம் தொடங்கியது. சரியாக யாக குண்டங்களின் முன்பாக காமதேனு வாகனத்தில் அமர்ந்திருந்த தேனுகாம்பாளும் காமேஸ்வரரும் அங்கு அமர்த்தப்பட்டனர். ஹோமகுண்டத்தின் அக்கினி வளர்க்கப்பட்டு ஓம் சுபகாயை வித்மகை காமதாதரியை தீமகே தன்னோ தேனோ பிரச்சோதயாத் என்று மந்திர உச்சாடனங்களை துவக்கினார். சிவாச்சாரியார்கள் நெய்யை வார்த்து குண்டங்களில் அக்னி ஜுவாலையை கொழுந்துவிட்டு எரியச் செய்தனர். சுற்றி இருந்தவர்கள் வெம்மை தாக்கியது. தூண் ஒன்றில் சாய்ந்தபடியே அமர்ந்திருந்த தமயந்தி அந்த அனலை தாங்க முடியாமல் சிரமப்பட்டாள்.
புகை மூட்டம் தாழாமல் அவள் மூச்சு திணற முகமெங்கும் வியர்வை ஆறாக பெருகத் தொடங்கியது. திணறலுடன் குணசேகரனை திரும்பி பார்க்க அவன் யாகத்தில் லயித்திருந்தான். அடிவயிற்றில் வேதனை அதிகரிக்க தன் முன்பாக அமர்ந்திருந்த அங்கேற்கண்ணியின் தோளை தட்டினாள் அவள். அங்கண்ணி, எனக்கு உடம்பை என்னவோ பண்ணுது, மயக்கமாக வருது, நான் காத்தாட வெளியில் போய் உட்காந்துக்கிறேன் என்று தமைந்தியை பரிவுடன் பார்த்தாள் அங்கண்ணி. அவள் படும் அவதியை உணர்ந்து கொண்டவள் கயிற்று தடுப்புக்கு வெளியே உட்கார்ந்திருந்த அங்காயியை உதவிக்கு அழைத்தாள். அங்காயி, தமைந்திய காத்தாட கோவில் பிரகாரத்தில் உட்கார வையே, பூரண ஆகுதியின் போது அவள் வந்தா போறோம் என்று அங்கேற்கண்ணி சொல்லி அங்காயி எழுந்து வந்து தமைந்தியை கைத்தாங்கலாக பிடித்தபடியே மகா மண்டபத்தை விட்டு வெளியே அழைத்து சென்றாள். கவலைப்படாத ஆயி, உனக்கு நல்லபடியாக பிரசவம் ஆகும். வயிறு குவிஞ்சு கிடக்கிறத பார்த்தா பொண்ணு தான் பிறக்கும்னு தோணுது. பிரகாரத்தில் வெயிலாக இருக்கும். கோவிலுக்கு பின்னாடி நந்தவனத்தில் 4 கால் மண்டபத்தில் நல்லா காற்று வரும், நிழலாகவும் இருக்கும். உன்னை அங்கே உட்கார வைக்கிற, தன்னால் ஆயாசம் போயிடும் என்றபடியே தமயந்தியை நந்தவனத்திற்கு அழைத்து சென்றாள் அங்காயி. இங்கே யாரும் வரமாட்டாங்க, அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துக்க ஆயி, பூரண ஆகுதி சமயத்தில் நானே வந்து அழைச்சிட்டு போகிறேன் அங்காயி சொல்ல தமயந்தி தலையசைத்தாள். அவள் கிளம்பி போனதும் 4 கால் மண்டபத்தின் தூணில் சாய்ந்து கொண்டாள் தமயந்தி. அந்த நந்தவனத்தின் இல்லாத மரங்களே இல்லை. செடிகளில் வண்ண மலர்கள் பூத்து குலுங்க காற்றில் அசைந்து அவை நறுமணத்தை பரப்பின. அந்த இதமான காற்றும் ரம்மியமான காட்சியும் தமயந்தியை தாளாட்ட கண்களில் உறக்கம் தென்பட்டது. அப்படியே அந்த மண்டபத்தில் தன் தேகத்தை கிடத்தியவள் கண்களை மூடிக்கொண்டாள். தொலைவில் மந்திர உச்சாடனங்கள் கேட்க, பறவைகளின் கூவல்களும் இடையிடையே ஒலிக்க, சற்று நேரம் கண்களை மூடியபடியே இருந்த ஒலிகளை கிரகித்தவள் அப்படியே உறங்கிப் போனாள். எவ்வளவு நேரமாக உறங்கிக் கொண்டிருந்தாளோ! பூரணாகுதி தொடங்க டமாரமும் கோவில் மணியும் ஒலித்தன. சட்டென்று தேகம் தூக்கி வாரி போட தமயந்தி கண் விழித்தாள். நந்தவன 4 கால் மண்டபத்தில் தான் படுத்து கொண்டிருப்பதை உணர்ந்து நிதானமாக எழுந்து உட்கார்ந்தாள். சுற்றுமுற்றும் ஒரு முறை பார்த்தாள். அங்காயி வருகிறேன் என்கின்றாளே, இன்னமும் காணமே. அவளுக்காக காத்திருப்பதா, இல்லை தானாகவே மகாமண்டபத்திற்கு போவதா? யோசனையுடன் அமர்ந்திருந்தாள் தமயந்தி. அப்பொழுது எங்கிருந்தோ தெய்வீகமான நறுமணம் அந்த நந்தவனம் முழுவதும் வீசிற்று. காற்று பலமாக வீச மரங்கள் பூக்களை சொரியத் தொடங்கின. கனகன என்கின்ற மணி ஓசை தொலைதூரத்தில் ஒலித்தது. நந்தவனத்தை நோக்கி அதுவும் வரத் தொடங்கியது. ஜலஜலவென்று நாட்டியமாடுபவர்கள் வருவது போல இசையாய் சதங்கைகளும் ஒலித்தன. பலர் மிருதுவான குரலில் ஒன்று சேர்ந்து பாடுவது போன்ற எதிரொலி கேட்டது. இந்த இனிமையான ஒலிகள் எல்லாமே தான் அமர்ந்திருந்த நந்தவன மண்டபத்தை நோக்கி வருவதை உணர்ந்தாள் தமயந்தி. வியப்புடன் எழுந்து நின்றாள். ஒருவேளை பூரண ஆகுதி குடம் ஊர்வலமாக எடுத்து வரப்படுகின்றதோ? மகாமண்டபத்திலிருந்து பிரகாசத்தை சுற்றி வந்து நந்தவனத்தில் நுழையும் வாயிலை நோக்கி அந்த ஒலிகள் வருவதை உணர்ந்து கைகளை கூப்பியபடியே அந்த வாயிலை நோக்கினாள். மா என்று இனிமையாக கத்தியபடியே அந்த வாயிலின் வழியே உள்ளே நுழைந்தது ஒரு தெய்வீக மாடு. மாடா? அந்த தெய்வீக மாட்டின் அழகை கண்டு மிரண்டு போனாள் தமயந்தி. காரணம், நவராத்திரி கொலுவில் சற்று முன் அம்பாள் வாகனமாகவும் இவள் பார்த்திருந்த ஒரு காமதேனுதான் ஒயிலாக அசைந்தபடியே நந்தவனத்திற்குள் பிரவேசித்தது. அப்சரஸ் போன்ற ஒரு பெண்ணின் அழகிய முகம், உச்சந்தலையில் பொன்னிறமாக 2 கொம்புகள், அந்த முகத்திலும் மூக்கிலும் செவிகளிலும் ஸ்வர்ண ஆபரணங்கள், உதட்டில் விளிர்ந்திருக்கும் புன்னகை, முகம் மட்டும் வசீகர பெண்ணாக இருக்க, உடல் சர்வ லட்சணங்களும் பொருந்திய பசுமாடாக திகழ்ந்தது. பால்வண்ண நிறம், முதுகில் பெரிய திமில் மற்றும் மயில் தோகை, அதை சுற்றி நீலப்பட்டாடை திகழ, அந்த பட்டாடையை சுற்றி நவரத்ன ஹாரம், அதனை சுற்றி மல்லிகை மலர்கள். அந்த காமதேனுவின் நீண்ட வால்முடியை சீவி பின்னியது போல் அழகிய சீரான பின்னலாக திகழ, நுனியில் மலர் கொத்து சூடியிருந்தது. காமதேனுவின் மடிகள் கனத்து நிலம் வரை நீண்டிருக்க, அதன் முளைக்காம்புகளில் பால் பெருகி கொண்டிருந்தது. மணிகள் கனகனமென்று ஒலிக்க, அதற்கு ஏற்றாற்போர் கால் சதங்கைகளும் சப்திக்க, நந்தவனத்திற்குள் பிரவேசித்த அந்த காமதேனு மூலையில் இருந்த கோசாலையை நோக்கி சென்றது. தமயந்தி வாயடைத்து போய் அந்த காமதேனு பசுவையே வெறித்து பார்த்தாள். கோசாலையை அடைந்த காமதேனு அதற்குள் நுழைவதற்கு முன்பாக சற்று நின்று தன் முகத்தை தமயந்தியின் பக்கமாக திருப்பி அவளை நோக்கி மிக அழகாக புன்னகைத்தது.
தனது சாந்தம் பொங்கிய கண்களால் அவளையே சற்று நேரம் நோக்கிவிட்டு பிறகு கோசாலைக்குள் நுழைந்து மறைந்தது. தமயந்தி ஒருவித பரவச நிலையை அடைந்திருந்தாள். கூப்பிய கைகளுடன் மெதுவாக கோசாலையை நோக்கி நடந்தாள். உள்ளே எட்டி பார்த்த பொழுது காராம்பசு ஒன்றும் வெள்ளைப்பசு ஒன்றும் வைக்கோலை ஆசை போட்டபடியே நின்று கொண்டிருக்க 2 கன்றுக்குட்டிகள் கீழே அமர்ந்திருந்தன. இவள் பார்த்த அந்த காமதேனுவை அங்கு காணவில்லை. நான் பார்த்தது கனவா, இல்லை நிஜமா? குழம்பி போய் நின்றிருந்த தமயந்தியின் தோளில் ஒரு கை பட்டது. திடுக்கிட்டு போய் திரும்பினாள். அங்காயிதான் அங்கு நின்றிருந்தாள். ஆயி, இங்கே ஏம்மா வந்து நிற்கிற? திகைப்புடன் கேட்டாள் அங்காயி. முகத்தில் பரவியிருந்த பரவசமும் வியப்பும் மாறாமல் அங்காயியை ஏறிட்டாள் தமயந்தி. அங்காயி, இந்த பக்கமாக ஒரு காமதேனு வந்தது. தெய்வீகமாக இருந்தது அந்த பசுவோட முகம். இல்லை, ஒரு பெண்ணோட முகம் அது. அவ என்னை பார்த்து சிரிச்சா என்று சொல்வதா, அவள் என்று சொல்வதா என்பது போல ஒரு கணம் தடுமாறினாள். அங்காயியின் சப்த நாடிகளும் ஒடுங்கியது. காமதேனுவை பாத்தியா? ஆமாம், எவ்வளவு அழகாக இருந்தது தெரியுமா? கிண்கிணின்னு மணிகள் ஒலிக்க ஜல் ஜல்னு கம்பீரமாக நடந்து வந்து அந்த பக்கத்தில் இருந்து தானே வந்தது. நீங்கள் பார்க்கலையா? கோசாலைக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு உள்ளே போய் மறைந்து போய்விட்டது. தமயந்தி புலங்காயத்துடன் கூறி முடித்தாள். அங்காயின் குரல் பதற்றத்துடன் ஒலித்தது. தாயி, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். நீ நிம்மதியாக வாழணும்னா காமதேனு பசுவை நீ பார்த்த விஷயத்தை யார்கிட்டேயும் சொல்லாதே. குறிப்பாக உன் புருஷன்கிட்டேயும் அவர் அண்ணன்மார்கள்கிட்டேயும் சொல்லிடாத தாயி, அங்காயி எச்சரித்தாள். அன்று மாலை தமயந்திக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருந்தது.